வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். எதிர்காலமே செயற்கை நுண்ணறிவுதான், ஆனால் எல்லை தாண்டக்கூடாது. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்து. மலேசியா இப்போது நாட்டின் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் ஒரே சக்தியாக AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கருதுகிறது. இதன் பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு அரசு முழு ஆதரவளித்தாலும் ஒரு கட்டுப்பாட்டை மட்டும் மிக உறுதியாக விதித்துள்ளது. அதுதான் எதிர்காலத்தின் அறநெறி. வெளிப்படைத்தன்மை, தரவு பாதுகாப்பு, சமத்துவமின்மையை தவிர்ப்பது போன்ற மிக முக்கியமான மனித மதிப்பீடுகளின் அடிப்படையில்தான் AI இயங்க வேண்டும் என்று மலேசிய அரசாங்கம் வலியுறுத்துகிறது. அதாவது AI துறையில் முதலீடுகளை உற்சாகமாக வரவேற்கிறது. ஆனால் தொழில்நுட்பத்தை உருவாக்குபவர்களும் பயன்படுத்துபவர்களும் சட்டத்திட்டங்களையும் தார்மீக நெறிமுறைகளையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று தெளிவாக எச்சரித்துள்ளார் பிரதமர் அன்வார் இப்ராஹிம். ஆக, புதிய கண்டுபிடிப்புகளால் வளர்ச்சியை பாருங்கள், ஆனால் பொறுப்புணர்வுடன் செயல்படுங்கள் என்பதே மலேசியாவின் இப்போதைய நிலைப்பாடு. தொழில்நுட்ப வளர்ச்சியால் மனித சமுதாயத்துக்கு எந்தவொரு பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்பதில் அரசாங்கம் மிக தீவிரமாக உள்ளது என அன்வார் வலியுறுத்தினார். புடி 95 மானிய திட்டத்தில் மாதாந்திர 300 லிட்டர் RON 95 பெட்ரோல் ஒதுக்கீடு கிட்டத்தட்ட அனைத்து பயனாளிகளுக்கும் போதுமானதாக இருக்கிறது என்பதை அரசாங்கத்தின் தொடக்கநிலை புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. கடந்த அக்டோபர் மாதத்தில் மானியம் பெறும் பயனாளிகளில் 0.6% குறைவானவர்கள் மட்டுமே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 300 லிட்டர் பெட்ரோலையும் முழுமையாக பயன்படுத்தியுள்ளனர் என்று இரண்டாவது நிதி அமைச்சர் அமீர் அம்சா அசிசான் அறிவித்துள்ளார். பெரும்பாலான மலேசியர்களின் சராசரி மாத பயன்பாடு சுமார் 80 லிட்டர்கள் மட்டுமே என்பதால் 300 லிட்டர் ஒதுக்கீட்டை குறைக்கும் திட்டம் எதுவும் இப்போதைக்கு இல்லை என்று அவர் வதந்திகளை மறுத்துள்ளார். இந்த தரவுகள் அரசு நிர்ணயித்த ஒதுக்கீடு பெரும்பாலான மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் மானிய தொகையை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் உதவுகிறது என்று அரசாங்கம் நம்புகிறதாக அவர் மேலும் தெரிவித்தார். பேரா மாநிலத்தில் 3266 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டும் இன்னும் விற்கப்படாமல் தேங்கி கிடக்கின்றன என்று தேசிய சொத்து தகவல் மையத்தின் நபிக் சமீபத்திய அறிக்கை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த பிரச்சினை வெறும் வாங்குவோரின் ஆர்வமின்மையால் மட்டும் ஏற்படவில்லை என்றும், மாறாக உயர்ந்த விலை நிர்ணயம், வங்கியில் வீட்டுக்கடன் ஒப்புதல் கிடைக்காதது ஆகியவையே முக்கிய காரணம் என்று பேரா மாநில வீடமைப்பு ஊராட்சி மன்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் சென்ட்ரியா அங் விளக்கினார். வருமானம் இருந்தும் வங்கிக் கடன் கிடைக்காததால் வாங்கும் செயல்முறை தாமதமாவதே பெரும்பாலான வீடுகள் விற்பனையாகாமல் இருப்பதற்கு காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது சந்தையில் தேவை இல்லை என்று அர்த்தமல்ல. எனவே மாநில அரசாங்கம் இனிவரும் திட்டங்களில் குடியிருப்பாளர்களின் உண்மையான தேவைகளுக்கும் மேம்பாட்டாளர்கள் கட்டும் வீடுகளின் எண்ணிக்கைக்கும் இடையில் சரியான சமநிலையை ஏற்படுத்த கவனம் செலுத்தி 2030ஆம் ஆண்டுக்குள் 57,000 மலிவு விலை வீடுகளை கட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளது. மலேசியாவில் உள்ளூர் உள்ளடக்கம் 80 விழுக்காடு இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக நீக்க வேண்டும் என்ற வதந்தியை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஒரு முன்னாள் தலைமை பதிப்பாசிரியர் முன்வைத்த இந்த தகவல் உண்மையற்றது, குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் தற்போது நடைமுறையில் உள்ள உரிம கட்டமைப்பை பிரதிபலிக்கவில்லை என்றும் ஆணையம் அறிவித்தது. உண்மையில் தகவல் தொடர்பு பல்லூடக சட்டம் 1998 கீழ் வழங்கப்படும் தனியார் ஒலிபரப்பு உரிமங்களில் 80 விழுக்காடு உள்ளூர் உள்ளடக்க ஒதுக்கீடு என்ற நிபந்தனையே இல்லை. சந்தை தேவையின் அடிப்படையில் உள்ளடக்கத்தை தீர்மானிக்க ஒளிபரப்பாளர்களுக்கு சுதந்திரம் உள்ளது. எவ்வாறாயினும் அரசாங்கம் தற்போது தரமான உள்ளூர் உள்ளடக்கத்தை வலுப்படுத்தவும் வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதிப்படுத்தவும் தேசிய ஒலிபரப்பு கொள்கையை உருவாக்கி வருகிறது என ஆணையம் தெளிவுபடுத்தியது. ஜோஹர் ஆற்றில் ஏற்பட்ட அபாயகரமான மாசு காரணமாக மாநிலம் முழுவதும் சுமார் 200,000 பயனாளிகளுக்கு குடிநீர் விநியோகம் உடனடியாக நிறுத்தப்பட்டது. ஆற்றில் வேதியியல் கழிவுகள் அல்லது பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் கலந்ததால் சுங்கை ஜோஹர் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக ரன்ஹில் SAJ நிறுவனம் தெரிவித்தது.
இந்த மிகப்பெரிய நீர் நெருக்கடியால் ஜொஹோர் பாருவும் அதை சுற்றியுள்ள முக்கிய பகுதிகளிலும் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி அவசரகால நீர் விநியோகத்தை நாட வேண்டியதாயிற்று. மாசிற்கு காரணமானவர்களை கண்டறியவும் ஆற்று நீரின் தரத்தை மீட்டெடுக்கவும் எதிர்காலத்தில் இத்தகைய நெருக்கடியை தடுக்கவும் ரன்யில் SAJ அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். பஹாங் மாநிலத்தில் உள்ள 24,592 தொழில் முனைவோர்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களுக்கும் கடந்த செப்டம்பர் 30 வரை கடனாகவும் மானியங்கள் வடிவிலும் மொத்தம் 425 மில்லியன் ரிங்கெட் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. அமனா இக்தியார் மலேசியா, துக்குன் நேஷனல் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் மூலம் இந்த மிகப்பெரிய நிதி உதவி வழங்கப்பட்டதாக தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் டத்தோ ஈவான் பெனடிக் தெரிவித்தார். இந்த நிதியுதவி மூலம் அம்மாநிலத்தில் உள்ள குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர்களின் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் அரசாங்கம் தீவிரமாக முயல்கிறது என்றார். கூடுதலாக இந்த ஆண்டு புதிதாக 56 கூட்டுறவு சங்கங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் 10 கூட்டுறவு சங்கங்களுக்கு மலேசிய கூட்டுறவு ஆணையத்தின் சுழல் மூலதன நிதியின் கீழ் 9.03 மில்லியன் ரிங்கெட் நிதி கிடைத்தது. இது பஹாங் மாநில பொருளாதாரத்திற்கு மேலும் உத்வேகம் அளித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். MCMCனா என்னன்னு தெரியுமா? ரேடியோ டிவில சொல்லி கேட்டிருக்கேன், ஆனா என்னன்னு சரியா தெரியல. MCMCனா என்னன்னு பார்க்கலாமா? MCMCனா தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம், அதாவது சுரஹான்ஜயா கம்யூனிகாசி டான் மல்டிமீடியா மலேசியா. MCMC என்பது தொடர்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு முக்கியமான அமைப்பு. தொலைத்தொடர்பு சேவைகள், இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள், ரேடியோ மற்றும் டிவி ஒளிபரப்புகள், அஞ்சல் மற்றும் கொரியர் சேவைகள், இது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. தகவல் தொடர்பு சேவைகள் பாதுகாப்பாகவும் நெறிமுறையுடனும் நம்பகத்தன்மையுடனும் இருக்கணும் என்பதுதான் MCMCயின் முக்கிய நோக்கமே. அந்த வகையில பொய்யான தகவல்களையும் சைபர் குற்றங்களையும் இணைய மோசடிகளையும் அவங்க தடுக்கிறாங்க. இணையத்துல பரவுகிற பொய்யான செய்திகள், சைபர் குற்றங்கள், இணைய மோசடிகள், சமூக ஊடகங்களின் மூலம் மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துற கருத்துக்கள், இது போன்ற விஷயங்களுக்கு நீங்க MCMCல புகார் செய்யலாம். அவசர அழைப்புகளுக்கு 1800-188-030 என்ற ஹாட்லைன் நம்பர் மூலமாகவும் நீங்க MCMC அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம். Aduan skmm@mcmc.gov.my என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் நீங்க உங்க புகார்களை தெரிவிக்கலாம். புகார் செய்யறதுக்கு முன்னாடி உங்க ஸ்கிரீன்ஷாட், மெசேஜ், லிங்க் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. MCMC உடன் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான டிஜிட்டல் மலேசியாவை உருவாக்கலாம். மலேசிய தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நோர்டின் அமெரிக்காவின் பென்டகன் தலைமையகத்திற்கு பயணம் செய்ய அதிகாரப்பூர்வ அழைப்பை பெற்றுள்ளார். இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் அமெரிக்காவுடனான மலேசியாவின் நீண்டகால பாதுகாப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதுடன் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்துவதாகும். அண்மையில் மலேசியாவும் அமெரிக்காவும் ஒரு புதிய பாதுகாப்பு கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிலையில் காலித் நோர்டினின் இந்த பயணம் வட்டார பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை முறைப்படுத்த உதவும். இந்த சந்திப்புகள் சவால்கள் நிறைந்த தற்போதைய புவிசார் அரசியல் சூழலில் மலேசியாவின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்துவதற்கும் நிலைத்தன்மையையும் அமைதியையும் நிலைநாட்டுவதற்கும் முக்கியமான அரசு தந்திர நடவடிக்கையாக கருதப்படுகிறது. நாட்டில் இன்ஃபுளுன்சா தொற்று சம்பவங்கள் தொடர்ந்து குறைந்து வருகின்றன. அக்டோபர் 19 முதல் 25 வரை நாடு முழுவதும் காய்ச்சல் போன்ற தொற்று சம்பவங்களும் கடுமையான சுவாச நோய் தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கையும் சரிந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டின் 43வது தொற்று நோயியல் வாரத்தில் இன்ஃபுளுன்சா போன்ற நோய் சம்பவங்களையும் கடுமையான சுவாச தொற்றுகளையும் கண்காணித்ததில் அவை சரிவு நிலையை காட்டியுள்ளன. பள்ளிகளில் அதிகமான தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்ஃபுளுன்சா பீடித்தவர்கள் சில நாட்கள் முதல் ஒரு வாரத்திற்குள் முழுமையாக குணமடைந்தாலும் குழந்தைகள், முதியவர்கள், நாள்பட்ட சுகாதார பிரச்சினை உள்ளவர்களுக்கு தொற்று கடுமையான நோய் அல்லது சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று அமைச்சு எச்சரித்தது. எனவே நோய் தொற்று அறிகுறிகள் இருந்தால் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக மருத்துவமனைகள் அல்லது கிளினிக்குகளுக்கு சென்று சிகிச்சை பெறுமாறு அஃது ஆலோசனை கூறியது.
இம்மாத மத்திக்கு முன்னரே தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை நிலவும் என எதிர்பார்க்கப்படும் வடகிழக்கு பருவநிலையை எதிர்கொள்ள மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை தயார் நிலையில் உள்ளது. கிட்டத்தட்ட 16,000 வீரர்கள் கடமையில் ஈடுபட ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 980க்கும் மேற்பட்ட வேண்டிய உபகரணங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தலைமை இயக்குநர் டத்தோ ஸ்ரீ நோர் இஷா முகமது தெரிவித்தார். நாடு முழுவதும் 3,600க்கும் அதிகமான பகுதிகள் வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயமிக்க இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மக்கள் அதிகமுள்ள பகுதிகளில் வெள்ள நிவாரணப் பணிகள் சவால் மிக்கதாக இருக்கும் என்பதால் அவற்றுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என அவர் கூறினார். வடகிழக்கு பருவநிலை இவ்வாண்டு தீபகற்பத்தில் மிதமான அளவிலேயே இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கிளாந்தானில் கடந்த சில மாதங்களாக ஆபாச வீடியோ பதிவுகளை உட்படுத்திய மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் வெட்கப்பட்டு புகார் கொடுக்க முன்வராமல் இருப்பதால் பல சம்பவங்கள் பதிவு செய்யப்படாமல் போவது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் டத்தோ முகமது யூசுப் முகமது தெரிவித்தார். சந்தேக நபர்கள் தங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இடையிலான பாலியல் நடவடிக்கைகள் அல்லது உரையாடல்களை பதிவு செய்கின்றனர். பின்னர் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களிடம் பணம் பறிக்க அப்பதிவுகளை பயன்படுத்துவதாக அவர் கூறினார். குறிப்பிட்ட சில சம்பவங்கள் விசாரிக்கப்படுகின்றன என்றார் அவர். ஸ்லாங்கூர் செப்பாங் சாலாதிங்கியில் சுமார் 6 ஹெக்டேர் காட்டுப்பகுதியில் பரவிய தீக்கு வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பட்ட திறந்தவெளி எரிப்பு நடவடிக்கையே காரணம் என தீயணைப்பு மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று மாலையில் அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு குழுவினர் தீயை இன்று காலை சுமார் 5 மணியளவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தீயணைப்புத் துறையின் தலைமை இயக்குநர் நோர் இஷா முகமது தெரிவித்தார். அச்சம்பவத்தில் உயிருடற் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. அசம்பாவிதங்களை தவிர்க்க பொதுமக்கள் திறந்தவெளி எரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என அவர் நினைவூர்த்தினார். ஸ்லாங்கூர் பண்டார் சன்வேயில் கடந்த வியாழக்கிழமை கல்லூரியொன்றின் அருகே ஆற்றங்கரையில் அழுகிய நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அச்சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வான் அஸ்லான் வான் மமட் தெரிவித்தார். கார் சட்டை மட்டுமே அணிந்த நிலையில் காணப்பட்ட அச்சடலம் யாருடையது என்பது குறித்து விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. அச்சடலம் சவ பரிசோதனைக்காக மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மலேசியாவில் கைது செய்யப்பட்ட ஒரு சட்டவிரோத குடியேறி அதிகாரிகள் தன்னை நெருங்கிய போது திடீரென ஸ்பைடர்மேன் போல செயல்பட்டு கட்டடத்தின் உயரமான சுவர்களை பிடித்து ஏறி தப்பிக்க முயன்றார். இந்த அசாத்தியமான முயற்சியால் அவர் சுவரில் ஆபத்தான உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த காட்சியை அங்கிருந்தவர்கள் கண்டனர். இம்முயற்சி பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உயிரை பணயம் வைத்து அவர் மேற்கொண்ட இந்த சாகச செயல் தோல்வியில் முடிந்தது. இறுதியில் அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்து எவ்வித சேதமும் இன்றி பாதுகாப்பாக கைது செய்ததாக நகரி செம்பிலான் குடிநுழைவுத்துறை இயக்குநர் கெனித் தன் ஐக்கியாங் தெரிவித்தார். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அமலாக்க அமைப்புகளிடமிருந்து தப்பிக்க எவ்வளவு தூரம் துணிகரமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.